ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக பீஃப் பிரெட் பாக்கெட் தான் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இது ஷவர்மா மாதிரி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரொட்டி சுட்டுண்டு கஷ்டப்பட தேவையில்லை. இது பிரெட்லேயே நல்ல ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். இதை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க பிரெட்டில் செஞ்சுண்டு. இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சம்பல் வடை. இந்த சம்பல் வடை ரெசிபி ஏற்கனவே நான் நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபியை பார்க்கணும் அப்படின்றாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். இதுவும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 500 கிராம் பீஃப் ஆட் பண்ணேன். இந்த பீஃபை வந்து நான் ஏற்கனவே ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் மஞ்சளும் சில்லி பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணி வாட்டரும் ஆட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி சின்ன பீஸாக பிச்சு வச்சுக்கிறேன். இப்போ இது அப்படியே நான் இந்த ஆயில் ஆட் பண்ணி லைட்டாக இதை கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் மிச்ச நேரத்துக்கு பொரிக்க வேணாம். அந்த டைமுக்கு பீஃப் உரமாகினாலும் டேஸ்ட் இருக்காது. இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்கு மாதிரி எடுத்துக்கணும். நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது குறைவாயிக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால்தான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பீஃப் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸுக்கு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கிறேன். மிச்சம் பொரிக்கவும் வேணும், உரமாகினாலும் டேஸ்ட் ஆகிக்குது. கொஞ்சம் பீஃப் சாஃப்டாகவும் இருக்கணும். இந்த பீஃப் உள்ளுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவும் வெளியேக்கு கொஞ்சம் அந்த ரோஸ்டாகவும் இருக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு மாதிரி கறிக்கொச்சிக்காய் ஆட் பண்ணேன். உங்களுக்கு இந்த கறிக்கொச்சிக்காய்க்கு பதிலாக பெல் பெப்பர் ஆட் பண்ணுவோம். மேலும் நான் கறிக்கொச்சிக்காய் ஆட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸுக்கு மாதிரி இதை வதக்கி விடுறேன். இந்த கறிக்கொச்சிக்கு கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ட் அளவுகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நான் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் கட்டாயம் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் கொடுக்குறேன். கட்டாயம் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ரெசிபி மெசேஜ் பண்ணுங்கள். கட்டாயம் நான் அதில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இது வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். இதை மிஷினத்துக்கு நீங்கள் வதக்க தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் சால்ட் ஆட் பண்ணேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமும் இந்த கொஞ்சம் லைட்டாக மசாலா வாசம் போடுறதுக்கு வதக்கி விட்டுட்டு இதில் நான் கோவா ஆட் பண்ணேன். கோவா ஒரு 100 கிராம் அளவுக்கு மாதிரி ஆட் பண்ணுறேன். நீங்கள் கோவா ஆட் பண்ணதுக்கப்புறமும் இது மிச்ச நேரத்துக்கு வதக்க தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸுக்கு வதக்கினால் போதும். இதெல்லாம் கொஞ்சம் வந்து லைட்டாக பச்சை கறி படுறதுக்கு மாதிரி இருந்தால் இது இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். மிச்சம் ஓவராக வேக வச்சுருந்தாலும் இது டேஸ்ட்டாக ஆகிக்காது. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 50 கிராம் கேரட் மாதிரி இந்த மாதிரி கிரியேட் பண்ணி தான் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இதை வதக்க தேவையில்லை. இந்த கேரட் வந்து இந்த சூட்டுலே வெந்துடும். இப்போ இந்த ஷவர்மாக்கு வந்து கறி ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பவுல் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்து ஷவர்மா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இதில் வந்து ஸ்லைஸ் பிரெட் தான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிரெட்டில் தான் நாங்கள் ஷவர்மா எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிரெட் பீஸை வந்து நாங்கள் தட்டி எடுத்துக்கணும். 2 பீஸை ஒன்றுக்கு சேர்த்து வச்சு இதை தட்டி எடுக்கணும். நான் ஏற்கனவே சிக்கன் பாக்கெட் ஷவர்மா எப்படி செய்கிறேன்னு போட்டிக்கிறேன். அந்த சிக்கன் பாக்கெட் ஷவர்மா செய்யக்குள்ளுக்கு வந்து நான் இந்த ப்ரெட்டை வந்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மாதிரி கட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக தட்டிட்டு நான் இன்றைக்கி இந்த பீஃப் பாக்கெட் ஷவர்மா செய்யக்குள்ளுக்கு வந்து இது இந்த மாதிரி பொக்ஸாக தான் செஞ்செடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னாலும் இது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கும் இந்த சைடில் இருக்கிற ஓரமெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு செய்யவும் மேலும் அந்த மாதிரி செய்யக்குள்ளுக்கு மிளகா வரும். ஆனால் இந்த மாதிரி செய்யக்குள்ளுக்கு இந்த சைடு இருக்கிற துண்டெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் மினி பாக்கெட் ஷவர்மா செய்யணும் அப்படின்றால் இது இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஷவர்மா பாக்கெட்டை கொஞ்சம் பெருசாக தான் செஞ்சுருக்க போகிறேன். அதுக்கு வந்து இதை 2 பீஸாக தான் நான் கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக தான் இதை தட்டி எடுத்துகிட்டு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு தான் இதை 2ஆக கட் பண்ணினேன். இந்த சைடில் இருக்கிற இந்த துண்டையுமே உங்களுக்கு 2யும் சேர்த்து வச்சுட்டு இது இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பிரெட் சைஸையுமே 2 பீஸாக சேர்த்து ஒன்றுக்கும் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து இந்த பிரெட் ஸ்லைஸை வந்து டிப் பண்ணுறதுக்காக வேண்டி இதில் 1 கப் வந்து நான் கோதுமை ஆட் பண்ணிவிட்டு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை கரைச்சி எடுக்கிறேன். இது மாதிரி நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் பாக்கெட் ஷவர்மா எப்படி செய்கிறேன்ற ரெசிபியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் கரைச்சி விட்டதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுக்கிறேன்.
நீங்க பிகினர்ஸா இருந்தால் கூட பயப்படாம ட்ரை பண்ணி பாருங்க. இதே மெத்தடுக்கு இது நல்ல டேஸ்ட்டா வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு ஷார்ட்டா பார்க்கணும் அப்படின்னா, நான் இன்ஸ்டாலயும், எஃபிலயும், டிக்டாக்லயும் ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. நான் எல்லா பிரெட்டையும் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு வந்து பிரெட் கிரம்ப்ஸ்ல கோட் பண்ணி எடுக்கிறேன். இத வந்து பிரெட் கிரம்ப்ஸ்ல நீங்க கோட் பண்ணக்கொள்ளைக்கு நல்லா பிரஸ் பண்ணி விட்டு இத கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நடு சைடெல்லாம் வந்து நீங்க பிரஸ் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் லைட்டா அமச்சி விட்டாலே போதும். ஓவரா டைட்டா நீங்க பிரஸ் பண்ண தேவையில்ல. ஆனால் இந்த சைடெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்பதான் இது ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணக்கொள்ளைக்கு இந்த சைட்ல இருக்கிற வந்து பிரியாமைக்கு வரும். பாருங்க எல்லா பிரெட்டையும் வந்து நான் பிரெட் கிரம்ப்ஸ்ல கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 2 பிரெட் ஸ்லைஸை மட்டும் இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணிட்டு இதை கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுலேயுமே இந்த சைட் துண்டெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டே கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிச்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தாலுமே இது வந்து அந்த பொங்கி வராது. அதை சுற்றி ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிச்சம் லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம். ஆயில் கூடுதலாக பிடிச்சிடும். நீங்கள் இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணக்குள்ளைக்கும் இந்த சைடில் இருக்கிற துண்டெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது ஆயிலில் பிரியாது. பாருங்கள் இது ஆயிலில் ஃப்ரை பண்ணக்குள்ளைக்கும் இந்த நடுவில் நல்லா பொங்கி வரும். இது மாதிரி எல்லா பிரெட்டையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கட்டாயம் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டையும் இந்த மாதிரி சைடெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தென்றால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணக்குள்ளைக்கு வந்து இந்த ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பை வந்து கட் பண்ணாமக்கி ட்ரை பண்ண வேணும். ஏன்றால் நீங்கள் வந்து இன்கேஸ் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணக்குள்ள அது பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் சிக்கன் பாக்கெட் ஷவர்மா போட்டுக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ரெசிபியை நீங்கள் பார்த்து அதில் ரவுண்ட் ஷேப்புக்கு எப்படி ப்ரெட்டை கட் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறேன்ட்டு சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பீஃப் ஷவர்மா செய்கிறேன்றாலும் இந்த பீஃப் ஷவர்மா கறியை செஞ்சுட்டு அந்த மெத்தடுக்கு வந்து ப்ரெட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ப்ரெட்டையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஃப்ரை பண்ணக்குள்ள தான் இது பொங்கி வரும். அதே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணக்குள்ள சம்டைம் வந்து இது பொங்காமைக்கும் வரும். இது பொங்காமல் இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. அதுக்கும் நான் ஒரு டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு தந்திக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த கறியில் வந்து நான் மயோனஸ் செட் பண்ணேன். மயோனஸ் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எட் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி இதில் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் வந்து 50 கிராம் அளவுக்கு மாதிரி கியூக்கம்பர் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியை பார்த்து எடுத்துக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு மாதிரி எட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் வந்து சலாடில் இருந்திருந்தாலும் நீங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு எட் பண்ணுங்கள். இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இன்றைக்கு வந்து நான் சலாடில் எட் பண்ணலை. பாருங்கள் இந்த ப்ரெட்டெல்லாம் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லா கிறிஸ்பி ஆகிக்குது. நடுவில் கொஞ்சம் பொங்கியும் வந்திக்குது. இப்போ இது இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் இதை 2ஆக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது நடுவில் வந்து எந்த அளவுக்கு பொங்கி வந்திக்குதுண்டு. இப்போ இதுள்ளுக்கு தான் நாங்கள் கறியை வைக்கணும். எனக்கு எல்லா ப்ரெட்டும் பொங்கி வரலை. இப்போ இந்த ஒரு ப்ரெட் வந்து பொங்காமைக்கு வந்துருந்துச்சு. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். இது இந்த மாதிரி தான் வந்திக்குது. அப்போ இந்த மாதிரி வந்திக்கிற ப்ரெட்டில் வந்து இந்த மாதிரி நடுவில் நீங்கள் சரியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக கட் பண்ணி விடக்கொள்ளைக்கு உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இது மினி பிரெட் பாக்கெட் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணியிருந்ததையும் நான் கட் பண்ணி காட்டுறேன். இது உங்களுக்கு ஒரு இஃப்தார் பார்ட்டி ஒன்று செய்கிறேன்றால் உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக செஞ்சு வைக்கக்குள்ள இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ட் அளவுகள் எல்லாம் வேணும்னால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன். கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணி கேளுங்க இன்க்ரீடியன்ட் அளவுகளை தர சொல்லிட்டுன்னு. நான் கட்டாயம் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் பண்ணுவேன். பாருங்கள் இதுள்ளுக்கு வந்து நான் கறியை வச்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி மினி பாக்கெட் ஷவர்மாக்குள்ளுக்கும் வந்து நான் கறியை வச்சுட்டு இருக்கிறேன். பாருங்கள் நீங்கள் இஃப்தார் பார்ட்டி மட்டும் இல்லை இன்னொரு பார்ட்டி செய்கிறனாலும் இந்த மாதிரி நீங்கள் மினியாக செஞ்சு வைக்கக்குள்ள இது பார்க்குறதுக்கு டேபிளில் நல்லா ரிச்சாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா பெர்ஃபெக்டாகவே வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.